வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன், ஜேஎம் குரூப் கம்பெனிஸ் டிஸ்கஷன், ஓகே, ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், ஓகே, இன்ஃபர்மேஷன். சரி, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களாட்சி அப்படின்றப்ப என்னென்னா, மக்களே மக்களுக்காக நிர்வகிக்கப்படும் ஒரு ஆட்சி முறை அப்படின்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, எல்லோரும் ஒரு டீமாக சேர்ந்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவரோட பாதையில் பயணிக்கிற மாதிரியான ஒரு நிலை. ஓகே, இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு குருவானவர் ஒரு குருகுலத்தை நடத்துகிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதை நோக்கி தான் எல்லாமே மூவ் ஆகணும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகே, அதனால் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் தான். அதாவது 1,00,000 படிக்கு ஒரு படி. ஓகே, இன்னும் ஒரு சில படிகளை கடந்து போகிறப்போ எல்லா விதத்துலையுமே எல்லாமே தோதாகும். ஓகே, இப்போ தான் ஒவ்வொன்றா தோது பார்த்துட்ருக்கோம். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக ஒரு நாடு மேம்படையும் அப்படின்னா தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கேஷ் தான் தேவை. அடுத்து நிறையா படித்த நபர்கள் தேவை. அது இல்லாமல் நிறையா டெக்னாலஜி தேவை, நிறையா பேரோட ஆதரவு தேவை, நிறையா விஷயம் தோதாகணும். ஓகே, அதனால் ஒவ்வொரு படிநிலையாக தான் ஒவ்வொன்றா தோது பார்த்துட்ருக்கோம். அவசரப்படாதீங்க. ஓகே, சரி, அடுத்து ஜேஎம் குரூப் கம்பெனிஸ் டிஸ்கஷன். ஜேஎம் குரூப் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டராகவும் பங்குதாரராகவும் சிஇஓவாகவும் யாம் கூறுவதை தெளிவாக நிதானமாக கேட்டு உணர்ந்து செயல்படவும். ஓகே, சரி, எந்தெந்த நிறுவனமோ அந்தந்த நிறுவனத்துக்கான கேள்வி பதில் தான். ஓகே, அந்த வகையில் எஸ்பிஎஸ் ஆர்கானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அந்த கம்பெனி யாம் நிர்வகிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ். ஓகே, அப்படின்றப்போ வேங்காம்பட்டி அந்த இடத்துல வருஷத்துக்கு ஒரு 10 யாகம் வளர்த்தலான் இருக்கேன். ஓகே, அடுத்து அந்த சில இடம்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எல்லா வசதியும் அமைச்சு தரலான் இருக்கேன். ஓகே, மற்றபடி உலக நாடுகளுக்கு எல்லாமே ஏற்றுமதி செய்யலான் இருக்கேன். ஓகே, ஒவ்வொன்றா தோது பார்க்கலாம். அவசரப்படாதீங்க, எல்லா சூழ்நிலையும் தோதை அமைச்சு கொடுங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல் ஆர்ஆர் பிரியாணி டிஸ்கஷன் சேலம். ஓகே, சரி, என்ன தகவல் அப்படின்னா 50% அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க மார்க்கெட் ஷேர். ஓகே, சரி, என்ன தகவல் அப்படின்னா, நான் ஒரு கார்டு மாதிரி உங்களுக்கு கொடுப்பேன், மெம்பர்ஷிப் கார்டு. ஓகே, ஒருத்தருக்கு ஒரு கார்டு வழங்கப்படும். ஓகே, அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் 2 பேர்த்துக்கு சேர்த்து ஒரு கார்டு கூட வழங்கப்படும். ஓகே, அதில் QR ஸ்கேனர் இருக்குது, டிஜிட்டல் கோடிங் நம்பர் இருக்குது. ஓகே, அதில் உங்கள் ஃபோட்டோஸ் இருக்கும். ஓகே, அந்த கார்டை பயன்படுத்தி நீங்கள் மெம்பர்ஷிப் தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். தமிழ்நாட்டில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அந்த ஹோட்டல்லாம் போய் அந்த கார்டை காமிச்சு உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். அந்த டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, சில நேரத்தில் அன்லிமிட்டெட் ஃபுட்டும் கிடைக்கும், நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, சில நபர் இருக்காங்க, நம்ம டிஇஓ கட்சியிலையும் இருக்காங்க, சில ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மெம்பர்ஷிப் கார்டு நாங்கள் கொடுத்துருவோம். அவங்க அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் மந்த்தானா ஒரு செக் அப்படின்றத நாங்கள் காசு கொடுத்துருவோம். ஓகே, எல்லா வகையிலுமே தோதாகும். ஒரு மெம்பர்ஷிப் கார்டு உங்களுக்கு வழங்கப்படும். ஓகே, அடுத்து ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கான ஹோட்டல்ஸும் அமைக்கப்படும். அங்கே நீங்கள் செம்பு பாத்திரம், உயர்தரமான பாத்திரம், வாழை இலை எல்லாமே ஒரு டெக்னாலஜி ஒரு படி உயர்வாகவும் பாரம்பரியமாகவும் அதே சமயத்தில் ரொம்பவே சுத்தமாகவும் ரொம்பவே சுகாதாரமாகவும் ஆரோக்கியமாகவும் உணவு பரிமாறப்படும். ஓகே, உங்களுக்கு நிறையா சலுகை வழங்கப்படும் சேலம் ஆர்ஆர் பிரியாணி. ஓகே, அடுத்து நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. KFC நிறையா நிறுவனம் அந்த மாதிரி
நிறையா பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் யதார்த்த ரீதியாக சேலம் ஆர்ஆர் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பிரான்ச் தான் நிறையா ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஓகே, நாங்களே சொந்த செலவில் நிறையா இடத்துல ஹோட்டல் ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஓகே, தற்சமயம் கிளை உணவகம்தான் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு தீர்வு. ஓகே, அடுத்து நீங்கள் சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஹோட்டல் அங்கே போய் சாப்பிட்றப்போ அந்த ரிசப்ஷன் இடத்துல உங்களுக்குன்னு ஒரு கவுண்டர் மாதிரி வைக்கப்படுறாங்க. நீங்கள் போய் சொல்லலாம், இந்த மாதிரி சாப்பாட்டில் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நீங்கள் அங்கே எழுதலாம், அல்லது லெட்டராக எழுதி அவங்க கொடுக்கலாம், அல்லது நீங்கள் ஆன்லைன்லேயும் தெரியப்படுத்தலாம். அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான தேவை எல்லாமே பூர்த்தி செய்யப்படும். ஓகே, சரி, சேலம் ஆர்ஆர் பிரியாணி உணவகத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க, பயன்பெறுங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல் ஈஷா ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன். ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பணியானது உங்களுக்கு 8 ஹவர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா நிறையா வாலண்டியர்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் டைம் கிடச்சிச்சின்னா நாங்கள் இந்த தியான லிங்கம், லிங்கபேரி கோயில், அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் ஆன்மீக பயிற்சிலாம் செய்கிறதுக்கும் தோதாக இருக்கும். ஒரு சில இடங்களுக்கு போகணும் வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நல்லா ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு தரமான நபருக்கு எல்லாமே 8 ஹவர்ஸ் உங்களுக்கு வேலை வழங்கப்படும். ஓகே, ஏன் அப்படின்னா ஆசிரமத்தில் யதார்த்த ரீதியாக ஓரளவு ஃபண்டு அதிகமானதுக்கப்புறம் அந்த ஃபண்டை சரி நம்ம இவ்வளோ கேஷ் சம்பாரிச்சிட்டோம், மற்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான மனநிலை இருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது, நம்ம அடுத்தடுத்த படிநிலையை நோக்கி நகர்ந்து போகலாம். இன்னும் நிறையா நாடு இருக்குது, நிறையா மக்களுக்கு ஒரு நல்ல விதமான ஆன்மீக விழிப்புணர்வை சொல்கிறது அப்படின்றது அவங்க வாழ்க்கையில் நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விதமான ஒரு புண்ணியம். ஓகே, தமிழில் சொன்னால், அதுவே ஆங்கிலத்தில் சொன்னால் பிளஸ்ஸிங் அப்படிம்பாங்க. இன்னும் தமிழில் இந்த பைபிளில் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால் இன்னும் நிறையா பணி இருக்குது. ஓகே, அதனால் 8 ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஈஷா ஃபவுண்டேஷனில் ஜாப் வழங்கப்படும் ஒரு சிலர் தேவைப்படுற நபர்களுக்கு. ஓகே, இதனால் 24 மணி நேரமும் ஆசிரமம் செயல்படும். ஓகே, அதனால் நிறையா பேர் பயன்பெறுவாங்க. ஓகே, அடுத்து ஈஷா ஆசிரமத்தில் டவர் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அந்த ஏர்டெல்லு, ஜியோ, வி எல்லாம் அந்த நெட்வொர்க் கம்பெனிக்காரங்களும் போய் அங்கே டவர் அமைங்க. ஓகே, அடுத்து ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் மகா சிவராத்திரி அன்றைக்கி ஃபுட்டு கரெக்டாக பரிமாறணும். ஓகே, நீங்கள் வெறும் டயட் ஃபுட்டு கூட கொடுக்கலாம். ஓகே, ஏதாவது ஃப்ரூட்ஸு, ஏதாவது அந்த கஞ்சி வகைகள், அரிசி கஞ்சி, அதுக்கப்புறம் கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி நீங்கள் டயட் ஃபுட்டே கூட கொடுக்கலாம். ஏன்னா ஆசிரமத்தை பொறுத்தவரைக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அன்றைக்கி உண்ணாவிரதமாக இருக்கணும், ஃபுட்டு எடுத்துக்காதீங்க, மெடிடேஷன் செய்யுங்க, அதனால் பயன்படுத்திக்கிங்க அப்படின்ற மாதிரி கான்செப்டு தான். ஓகே, அதனால் ஒருவேளை ஃபுட்டு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மண்டபம் மாதிரி நீங்கள் சேர் போட்டு எல்லோரும் அமர்ந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு வசதி ஏற்படுத்தணும். ஓகே, அடுத்து இந்த பக்கம் ஃப்ரீயாக பார்க்கக்கூடிய இந்த தாமிரபரணி அப்படின்ற மாதிரியான ஒரு இடமும் சொல்கிறாங்க. ஒரு சில இடம் அந்த மாதிரி வகுத்து வச்சுருக்காங்க. கங்கை அந்த நதி பேர்லாம் வச்சு அமரத்துக்கு உண்டான ஒரு இடத்த வகுத்து வச்சுருக்காங்க. எங்களுக்கு கிடச்சது அமராவதி இடம். ஓகே, ஆனால் ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரு மானிட்டர் இருக்குது, டிவி பார்க்கணும், அங்கே போய் உட்காந்து டிவி பார்க்குறது தான் கான்செப்டாக இருக்குது. ஹோம் தேட்ரு, அந்த சவுண்ட் சிஸ்டம், ஒரு பெரிய டிவி, அதே தான் எல்லா இடத்துலையுமே. அதனால் வித்தியாசத்தை நீங்கள் வேறுபடுத்தணும். ஓகே, சேர் எல்லாமே கொஞ்சம் அதிநவீன சேரை பயன்படுத்தலாம். ஓகே, இன்னும் நிறையா வசதிகளை கொண்டு வரலாம். வாட்டர் பாட்டில் கொடுக்கலாம். ஓகே, அடுத்து அங்கேயே ஏதாவது உணவு கொண்டு கொடுக்கலாம். நிறையா வாலண்டியர்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டிக்கெட்டுமே காசு தான். அந்த காசுக்கு தகுந்த மாதிரி வசதி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்றும் தெரிவிக்காது. ஏதாவது கம்பளி ஆடையை கூட கொடுக்கலாம். நிறையா ஃபெசிலிட்டி நீங்கள் அதிகப்படுத்தணும்.
ஓகே. இப்போ ஆசிரமத்துக்கு முதல் முறை யாராவது வராங்க அப்படின்னா